அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்னோட ஸ்டைலில் எனக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். ஒரு ½ அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 50 கிராம் இருக்கும் பியூர் கடலெண்ணெய் நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். பாருங்க, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் வந்து 2 போட்டிருக்கேங்க. அது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை அதோட உருவி சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு அதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சது. 1 கப்பு இருக்கும் வெங்காயம், நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயத்தை எடுத்து அதோட சேர்த்துருக்கேங்க. ஒரு 3 தக்காளி, பழமான தக்காளியும் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் நான் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கோசரம் நான் போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா நம்ம வந்து வதக்கிடலாங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனுங்க இது. பாருங்கள், நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியை வதங்க விட்டேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்தது. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நான் ஒரு ½ கேஜி செய்ய போகிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அதோட பச்சை வாசனை நல்லா போகணும் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட. பாருங்கள், அதே நல்லா வதக்கிட்டேன். இப்போ கரம் மசாலா போட்டிருக்கேன். இது ஹோம்மேட் கரம் மசாலாங்க. மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, முந்திரி பயிறு எல்லாமே போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் அந்த வெங்காயம் தக்காளியோட. இப்போ மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1½ ஸ்பூன் இருக்கும் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்துட்டு எல்லாத்தையும் அதே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுறேங்க. இந்த சமயத்தில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா ½ கேஜி சிக்கன் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். மல்லியில் வந்து ஒரு கொத்து இருக்குங்க நறுக்கி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து தயிர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு. ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கல்லுப்பு போட்டிருக்கோம். நீங்கள் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த சமயத்தில் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 4 சில்லு இருக்குங்க தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி நல்லா விழுது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காவை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லாட்டி தேங்காய் பால் எடுத்து போட்டுக்கோங்க. பாருங்கள், அதே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது அதோடு சேர்த்துடுறேங்க. அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பரோட்டாக்கெலாம் செம்ம காம்பினேஷன் இது. பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு நான் வந்து இப்போ வந்து இறக்கிட போகிறேன். நீங்கள் வந்து சிக்கன் வந்து நமக்கு சீக்கிரமே வந்துடும். அதனால் ஒரு 2 விசில் விட்டால் நீங்கள் போதும். நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 2 விசில் விட்டு தான் நான் வந்து பார்க்க போகிறேங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு வந்து சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு அந்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதங்கி வருதுங்க. அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து பரோட்டா செஞ்சுருக்கேன் இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்ட்டான நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் சிக்கன் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.